ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா லேப்டாப்பில் எப்படி மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது, ஈஸியாக எப்படி லேப்டாப்பில் மெயில் ஐடி கிரியேட் பண்ணலாம், அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கூகுள் க்ரோம் அதை ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எந்த மெயில் ஐடியில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் ஜிமெயில் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்க. உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல சிம்பிள் எஸ்ன்ற அந்த கூகுள் உங்களுடைய ஜிமெயில் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அந்த இடத்துல ஆட் அனதர் அக்கௌண்ட் அந்த ஃபார்மேட் இருக்கும், அதை எடுத்துங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க கிரியேட் அக்கௌண்ட், அதை ஓப்பன் பண்ணுங்க. அதில் ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் மை சைல்டு, ஃபார் ஒர்க் ஆர் பிஸ்னஸ், மை பிஸ்னஸ் அது இருக்கும். அதில் ஃபார் மை பர்சனல் யூஸ் அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல உங்கள் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நேம் சுரேஷ், இனிஷியல் பி, அதை கொடுத்துருக்கோம். இது ஆப்ஷனல் தான், கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மந்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எந்த மந்த்தோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே என்ன டே அதை மென்ஷன் பண்ணிடுங்க. இயர் எந்த இயர் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஜெண்டர்னு சொல்லும்போது மேல், அதை ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதில் மெயில் ஜிமெயிலே ஒரு 2 அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்த நேமை வச்சு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நேம் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அது 2 இடத்துல எதனா வேணுமா அப்படி இருந்தாலும் நீங்கள் எதனா ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் தனியாக கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ். நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா என் நேமை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன், இனிஷியல், அதுக்கடுத்தது எங்கள் பாப் நேம், அதுக்கப்புறம் நம்பர், எதனா உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எதனா ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஒரு 10 டிஜிட் அது மாதிரி கொடுத்துங்க. அதில் கேபிட்டல் லெட்டர் இருக்கும், ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கணும், அதே மாதிரி நம்பர்ஸில் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 10 டிஜிட்டில் கொடுத்துருங்க. நான் இந்த இடத்துல கன்ஃபார்மோ அதே பாஸ்வேர்டை கொடுங்க. அதுக்கு அடுத்தது ஷோ பாஸ்வேர்டு, 2 பாஸ்வேர்டுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஷோ பாஸ்வேர்டு கொடுக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ஸ்கிப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஐ அக்ரி அதை கொடுத்துங்க. லோட் ஆகும். இப்போ உங்களுக்கான மெயில் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், suresh.p.pannir16@gmail.com மெயில் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது உங்கள் யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு 2 இருந்தால் இப்படி ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.